இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். யோவான் 11 25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஈஸ்டர் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஆதியும் அந்தமுமானவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மரித்திருக்கிற காரியங்களில் இன்றைக்கு உயிர்த்தெழுகிற ஜீவனாய் இருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இரத்தத்தை சிந்தி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகளுக்காக அவர் பாடுபட்டார், நம்முடைய வேதனைகளுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனையோ காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்த காயங்களை ஆற்ற அவருடைய ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த உயிர்த்தெழுந்தல் வல்லமை நம் வாழ்க்கையில் கிரிய செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்க வேண்டும். வெளிச்சம் நமக்குள்ளாக ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மோட கிரிய செய்கிறதை நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் மறைத்து போய் இருக்கிற காரியங்கள், நம் வாழ்க்கை இருள் அடைந்திருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்கு தேவை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக கிரிய செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய ரத்தம் சகலவித பாவங்களை குணமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவர் ரத்தத்தின் வல்லமை நம் வாழ்க்கையை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகள் நமக்கு நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் சீக்கிரத்தில் நல்ல முடிவை நமக்கு தருவார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தையும் வல்லமையும் பெரியது. உன் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, ஆண்டவருடைய வல்லமையும் ரத்தத்தையும் நினைத்து நாம் பார்க்கும்போது நம் பிரச்சனை ஒன்றுமே இல்லாதபடி காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்க பிரச்சனைய நீங்க பார்க்காதீங்க, நீங்க கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து என்னும் தகப்பன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் மாறி விடுவார்கள், கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கு கிரியை செய்கிறது. பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய அடிமைத்தனத்துக்காக அவர் தன்னையே மாய்த்து கொண்டு தன் ஜீவனை விட்டு அவர் உயிரோட எழுந்து நமக்கு உதவி செய்கிறார். சாத்தானின் தலையை அவர் சிலுவையிலே அறைந்து விட்டார். அதை ஜெயித்து விட்டோம். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை அவருடைய வல்லமையினால் நாம் ஜெயிக்க முடியும். அவருடைய வார்த்தையினால் நம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். பிரியமானவர்களே, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை விடுவிக்கும். அவருடைய வல்லமை தான் நம்மை விடுவிக்கும் என்று வேதம் தெளிவாக
சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாடுகள் நிரந்தரம் அல்ல. நம்முடைய பாடுகளை கர்த்தர் இன்றைக்கு ஜெயித்து விட்டார். நாம் ஜெயித்து விட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவருடைய கிருபை இறங்குகிறது. அவருடைய வல்லமை கடந்து வருகிறது. இன்றைக்கு வேதனையோட துக்கத்தோட இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, என் அருமையான சகோதரனே, என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நிச்சயம் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஆதியும் அந்தமும் ஆனவராய் இருக்கிறார். அவரே நமக்கு தொடக்கம், அவரே நமக்கு முடிவுமா இருக்கிறார். உன் பிரச்சனையை முடிக்க முடியாது, என்னால முடியல என்று நீங்க நினைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். நம்முடைய வியாதிகளை ஜெயித்து விட்டார். உன் பிரச்சனைகளை அவர் ஜெயித்து விட்டார். நீங்களும் நானும் ஜெயித்து விட்டோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் சிலுவையிலே அவர் வென்று விட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் வென்று ஜெயித்து விட்டோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் நமக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு துக்கத்தோட இங்க காணப்படலாம், வியாதியோட இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் கடந்து வருவதாக. அப்பா, இந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் அந்தகாரத்தின் வல்லமைகளை என் தேவன் இந்த நாளிலே நீ ஜெயித்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படி என் தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, அப்பா, துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் மறித்து போய் இருக்கிற காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பீராக. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. கட்டப்பட்டு இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் விடுவிக்குவீராக ராஜா. பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே வியாதியோட, வருத்தத்தோட, போராட்டத்தோட காணப்படுகிற ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீர் இறங்குவீராக ராஜா. எல்லா துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, பாடுகள் மறைவதாக ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவே நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.